அஸ்ஸலாமுஅலைக்கும் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாக எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக வந்து இது தாங்க கடைசி. ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். காலையில் கொண்டு கஸ்டமர்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் தாங்க இது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 கேரட் பவானி இருக்குது. அப்புறம் இது ஒரு புது பிராண்ட், புதுசு இல்லை, நமக்கு இது புதுசு. அப்புறம் இன்னும் ஒரு சிலது எல்லாத்தையுமே என்ன ஏது எப்படி இருக்குன்றத ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஓகே, ஃபுல்லாக வந்து நம்ம 24 கேரட்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? இதான் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ பிடிச்ச ஒரு கலெக்ஷன்ஸ். ஸோ அதிலிருந்தே ஆரம்பிக்கலாம் நம்ம. ஓகே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 கேரட். இதில் பாருங்கள், ஹனி கலர், நல்லா ஒரு கோல்டு ஹனி கலரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? இதோடைய சாஃப்ட்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. நிஜமாவே சூப்பராக இருக்கும், செம்ம சாஃப்டாக இருக்கும். அதனாலே வந்து இது நல்லா ஓடும். ஸோ 24 கேரட் உங்களுக்கு எத்தனை இருக்குன்றதை பாருங்கள். மெயினான ஒரு விஷயம் சொல்லவா? இப்போ இருக்கிற மார்க்கெட் ரேட்டுக்கு நம்ம ஹோல்சேல் விற்கணும் அப்படின்னாலே வந்து 520 தான் போடணும். ஆனால் நான் உங்களுக்கு தர்ற ப்ரைஸு ஒரு சாரீ எடுத்தாலுமே 480 ரூபாய். ஒரு சாரீ எடுத்தாலுமே. ஓகேங்களா? ஆனால் நீங்கள் ஹோல்சேலாக எடுக்கிறீங்க அப்படின்னா வெறும் 450 ரூபாங்க. இவ்வளோ தாங்க ப்ரைஸு. ஹோல்சேலாக ஒரு 10 சாரீ இந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு சாரியோட ரேட்டு வெறும் 450. இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லாமே அதே ரேட்டு தான். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுங்க. ஓகேங்களா? இதெல்லாம் பாருங்கள், சூப்பரான கலருங்க. பாருங்கள், சூப்பராக இருக்கும். சாரீ ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வித் ப்ளவுஸோடு தான் வரும். ஓகேங்களா? பல்லுலாம் ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தால் நம்ம ஃபுல்லாக பார்க்க தேவையில்லை. இந்த மாதிரி லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்தாலே போதும். இது பார்த்தீங்கன்னா இதோடைய கேட்லாக். ஸோ டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. பாருங்களா எப்படி இருக்கு பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குல்ல? சூப்பராக இருக்கும். உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். நல்ல அழகான கலருமே கூட. இதில் இதை பாருங்களேன், பிஸ்தா கிரீன் கலர். ஆக்சுவலாக வந்து இது ரெண்டுமே வந்து ஒரே மாடல் தான். கேட்லாக் இருந்துச்சு, காணும். ரெண்டுமே ஒரே மாடல் தான். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஃபுல்லாக பிஸ்தா கிரீன் கலர். பாருங்க, இதுதான் வந்து முகப்பேரியா. ஓகேங்களா? ஓகே, நான் அப்புறம் அடிச்சுக்கிறேன். ஒவ்வொரு கலருமா பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நான் ஃபோட்டோ அப்டேட் பண்ணுவேன். பட் ஃபோட்டோவை பார்க்கும்போது இதில் நிறைய கலெக்ஷன் சோல்ட் ஆகியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து நம்மக்கிட்ட அதிகமாக வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி தான் நிறைய பேர் பை பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்களுமே கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லை ஃபோட்டோவாகவே நான் பார்த்து எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய சாய்ஸ் தான். நல்லா இருக்கா? இது வந்து ப்ளவுஸ் ஏரியா. சரி, இது ப்ளவுஸு, இது வந்து உங்களுக்கு முகப்பு. பாருங்க, இது வந்து உங்களுக்கு 24 கேரட் தான். ஆனால் இந்த மாடல் கொஞ்சம் புதுசாக தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லை. பட் அதே ஸ்டிக்கர் தான். 24 இந்த மாடல் வருமா? லேபிள் மட்டும் தான் இருக்கு. ஆனால் நல்லா இருக்கு பார்க்க. குவாலிட்டியும் சூப்பராக இருக்கு. மேட்சிங்காக தான் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அந்த மாடல். அப்புறம் இதை பாருங்க, சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அழகாக கொடுத்துருக்காங்க. குவாலிட்டிக்கு தாங்க காசு. செம்ம அழகான குவாலிட்டி, சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்ல குவாலிட்டி இது. அப்புறம் லாஸ்ட்டாக இது இன்னும் ஒரு சிலது வந்து உங்களுக்கு 24 கேரட் இருக்குது. அது 1-2 மட்டும், அதை நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஓகே, இது எல்லாமே ஒரு கட்டு மட்டும். இது இருக்கட்டும். ரெண்டாவதா இது, இந்த மாடல் வந்தது வந்து எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இது நியூ மாடல். இது வந்து இது ஒரு 10ஆம் மாதம் போல தான் இது வந்துருந்துச்சு. இது எப்படி அவ்வளோ ஈஸியாக தந்தாங்க அப்படின்றது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. பாருங்க, நேம் என்னென்னா லேபிள் விட்டு வச்சுருக்காங்க.
ஏன்னா எல்லாத்துலேயும் லேபிள். ஓ மை காட். சரி, அதிநாத். ஓகே, இந்த தானே இருக்கு, நான் இதை கவனிக்கல. ஓகே, அதிநாத்ன்ற ஒரு என்ன ஹை சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு, ஐ மீன் ஹை சாய்ஸ்ன்ற ஒரு மாடல். இந்த இருக்குல்ல, இந்த இருக்கா, ஹை சாய்ஸ். ஓகே, மாடல் மட்டும் பாருங்க, சூப்பராக இருக்கும் ஒவ்வொன்றுமே. இது வந்து எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருந்தது இந்த மாடல் எப்படி வந்தது அப்படின்னு. ரொம்ப அழகாக இருக்கும், குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து என்ன ரேட்டுக்கு செல் பண்ணலாம் அப்படின்னா 570 இந்த ரேட்டில் வந்து கடைகளில் செல் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஒரு 550 கூட நீங்கள் போட்டு விற்றுக்கலாம். ஸோ உங்களுக்கு பாருங்கள், ஒரு சாரி எடுக்கும்போதே உங்களுக்கு 470 தான் தர்றேன். நீங்கள் ஹோல்சேலாக இது நீங்கள் வெளியில் விற்கிறீங்க அப்படின்னாலுமே கூட உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டு. இது வந்து இன்னும் ரேட்டு கம்மியாக வரலாம். ஆனால் வந்து இது வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமே வந்து இது இந்த செல்லுக்கு வந்துருச்சு. ஸோ அப்படின்றதுனால இது இந்த ப்ரைஸ். ஓகேங்களா, புரியுதா என்னன்னு தெரியல. எப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு 380 இந்த ரேட்டு கூட வந்திருக்கலாம், இன்னும் ஒரு வருஷம் போயிருந்துச்சு அப்படின்னா. ஆனால் இது வந்து நியூ மாடல், அதனால வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கே நான் தரேன். ஹோல்சேலை விட ஒரு 10 ரூபா கம்மியாக தான் நான் உங்களுக்கு தர்றேன், அதுவும் ஒரு சாரி கூட. ஏன்னா அந்த அளவுக்கு இது நல்லா இருக்கும், குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும், சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த 24லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது, இது எப்படி இருக்குன்னே தெரியாம தான் எடுத்தீங்க. ஆனால் நான் உங்களுக்கு தந்ததுக்கு அப்புறம் தான் இது இவ்வளோ சூப்பராக இருக்குமா அப்படின்றது தெரிய வந்தது இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி தான் இதுவும், இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும், நல்லா அழகான குவாலிட்டி. இது மாடலும் பாருங்க, பார்க்க அழகாக இருக்கும். பாருங்கள், ரோஸ் டிசைன். இது வந்து உங்களுக்கு முகப்பு, பல்லு சைடு எல்லாமே பார்த்தா சூப்பராக இருக்கும். ஆனால் பல்லுவில் இதை அதிகமாக கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் ஐ மீன் கொடுத்துருக்க மாட்டாங்க. பல்லுவில் பெருசாக கொடுக்குறதுக்கு என்ன இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரன்னிங்லேயே தான் வரும். ஆனால் இது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு மாடல். ஒரு ஃப்ளவர் டிசைன், அதே மாடலில் இது ஒன்று, அதிநாத் ஹை சாய்ஸ், சூப்பராக இருக்குல்ல. அப்புறம் இதை பாருங்கள், இதெல்லாம் வந்து ஜப்பான் பியூட்டியில் இந்த மாதிரி மாடல் பார்ப்போம். ஆனால் இது வந்து ஃபுல்லாக பிளெயினாக வரும், இது வந்து கொஞ்சம் முகப்பெலாம் கொடுத்துருக்காங்க, அது ஒன்று இதில் ஒரு டிஃப்ரெண்ட். இதை பாருங்கள், கேட்லாக். நல்லா இருக்குல்ல, ரொம்ப ஆச்சரியம் உண்மையிலே. இது வந்து நான் வந்த ஆரம்பத்தில் ரேட்டு கேட்டப்போ 460 சம்திங் ஏதோ ஒரு ரேட்டு சொன்னாங்க ஹோல்சேல். எனக்கு எல்லாம், அதாவது ஜிஎஸ்டி போக, அதுலேருந்து ஏற்றுக்கூலியிலேருந்து, அப்புறம் ஐ மீன் வந்து லாரி சர்வீஸ், அப்புறம் நான் போய் எடுத்துகிட்டு வந்து எல்லாமே ஈக்குவல் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக வந்து 460 இந்த மாதிரியான ரேட்டு வந்தது. சரி ஓகே, இந்த ரேட்டுக்கெல்லாம் வாங்கி என்னத்தை விற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் விட்டுட்டேன். இப்போ என்னென்னா அதை விட கம்மியாகவே வந்துருச்சு. ஒரு 10 சாரிலாம் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், 450க்கே தர்றேன். அப்போது எனக்கு வர்றதை விட உங்களுக்கு கம்மியாக தானே வருது. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டு ப்ராஃபிட் இல்லையா. ஸோ நீங்கள் நேரடியாக எடுக்கிற அதே ப்ரைஸ் உங்களுக்கு வருது. இதுதான் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ப்ராஃபிட்ன்றது, ப்ராஃபிட்டான ஒரு பிஸ்னஸ்ன்றது. ஸோ அந்த வகையில் இந்த மாடல் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். பாருங்க, இதெல்லாம் கேரளா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, இது முடிஞ்சு. அப்புறம் இதை நான் என்ன சொல்கிறது, நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்கள். அமர்தீப் ரீகால் இந்த மாதிரிலாம் எடுக்கிறோம்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி. இது என்ன பிராண்ட்னா அசோக்குன்ற நேமில் வர்றது. ரேட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 465 ரூபாய் ரேட்டில் வர்றதுங்க. 465 ரூபாய் கிட்ட போகும். இது வந்து இதோடைய கேட்லாக். ஸோ இது ஏன் இவ்வளோ ரேட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கலரை பாருங்கள். கலர் ஒன்று கான்ட்ராஸ்டாக, ஐ மீன் வந்து நல்ல ஒரு திக்கான கலராக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள், ஃபேண்டா கலரு எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ரேட்டும் அந்தளவுக்கு தரமாக இருக்குங்க. பாருங்கள், 445 ரூபாய் ரேட்டில் விற்கக்கூடிய. இதில் வந்து நான் பெருசாக வந்து லேபிள் எதையும், ஐ மீன் வந்து இந்த ப்ரைஸ் டேக் எதையுமே நான் இருக்க போகிறதில்ல. ஏன்னா இது உங்களுக்கு யூஸ் ஆகும், நீங்கள் செல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால இதை நான் எதுவும் எடுக்க போகிறதில்ல, அப்படி தான் வைக்க போகிறேன். சரி, உங்களுக்கு பார்த்து நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க, நல்ல ரேட்டுக்கு நீங்கள் செல் பண்ணலாம். பாருங்கள், அசோக் சூப்பரான சரிங்க. இதெல்லாம்
கலர் பார்த்தீங்களா, நல்ல ஃபேண்டா கலரு. இது ரெண்டும் ஒரே மாதிரி தான், ஆனால் டிசைன் வேறு, கலர் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. அப்புறம் இதை பாருங்க, இதை எடுத்துக்கலாம். கேட்லாக் கலர் பக்காவாக இருக்கா. ரேட் எல்லாமே நான் சொன்னது போல், ஒரு சாரீ எடுக்கிறீங்கன்னா வெறும் 480. ஒரு 10 சாரீ இந்த மாதிரி எடுக்கும்போது ஒரு சாரியோட ரேட்டு வெறும் 450. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ நீங்கள் பெரிய பெரிய கடைகளில் செல் பண்ணுறவங்களா இருந்தால் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருக்கும். நீ எப்போ அந்த ரேட்டுக்கெல்லாம் கொடுக்குற அப்படின்ற மாதிரி தான் நீங்களே கேட்பீங்க. ஏன்னா இது நமக்கு வந்ததை நம்ம விற்கிறோம், அவ்வளோதான். நமக்கு தேவையான லாபத்தை வச்சுக்கிறோம், செல் பண்ணுறோம். யாருக்கும் பாதகமாக இருக்கணுன்றதுலாம் இன்டென்ஷன் கிடையாதுங்க. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. என் மேலே கோவப்படாதீங்க. பாருங்களா, சூப்பராக இருக்கா. ஏன் என் மேலாம் யாரும் கோவப்படுவீங்களா அப்படின்ற மாதிரி எதுவும் கேட்குறீங்களா? எஸ், கோவப்படுவாங்க. ஒரு சில பேருக்கு மேபி பாதிப்பாக இருக்கலாம். ஆனால் இது எதுவுமே ஒரு சிலது நியூ. இதில் இந்த மாடலில் நியூ தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதே மாதிரி ஓல்டும் இருக்குது. எல்லாமே கலந்து தான் நம்ம வந்து செல் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு லாட் சேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டாக் அவுட் மாதிரியான ஒரு ஆஃபர் தான் இது. சில நேரம் ஸ்டாக் அவுட்டாக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். நான் ஃபில்டர் பண்ணிடுவேன், இதெல்லாம் ஸ்டாக் அவுட்காக வர்றது, அதனால ரேட்டு கம்மியாக தான் கொடுக்கணும் அப்படின்னு. ஒரு சிலது பார்த்தீங்கன்னா மிக்சிங்கில் நியூவும் சேர்ந்து வரும். அதெல்லாம் வந்து தனியாக வச்சுக்கிட்டு ஒன்று அவங்கள்ட்ட கேட்டுருவேன். கேட்டுட்டு இது என்னங்க அந்த மாதிரி போட்டிருக்கீங்களா, என்னாச்சு, இது எப்படி போட்டுடலாமா அப்படின்னு கேட்டுட்டு கன்சல்ட் பண்ணிட்டு தான் போடுவேன். ஸோ அந்த வகையில் இது வந்து எனக்கு தந்த ரேட்லேருந்து எல்லாம் நியாயமாக என்ன மாதிரி ப்ராஃபிட் வைக்கணுமோ அந்த ப்ராஃபிட் வச்சு தான் நான் உங்களுக்கு செல் பண்ணுறேன். 24 கேரட் இது. நமக்கு இந்த ஒளிவு முறைகள்லாம் கிடையாது. எனக்கு லாபம் வேணுன்றதை நான் ஒன்று ஓப்பனாக சொல்கிறேன். நல்லா இருக்கா? லாபம் இல்லாமல் எங்கிட்ட பிஸ்னஸ் பண்ணுறதே நீங்களே சொல்லுங்களேன். ஓகே, இது இல்லாமல் ஒரு மாடல். இதை பாருங்க. சரி, ஓகே, கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்துருவோமா? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமர்தீப் ரீகால். ரீகால்லாம் அந்த ரேட்டுக்கு கிடைக்குமா நீங்களே சொல்லுங்களேன். வெறும் 450 ரூபா. அப்புறம் பிக் பாஸ், இது வந்து உங்களுக்கு நியாயமான ரேட்டு வரும். இது வந்து உங்களுக்கு என்ன ரேட்டு, ஒரு 675 ரூபா ரேட்டு அந்த மாதிரி போகிறது. 450 எடுத்துக்கோங்க. அப்புறம் ஜாரா உண்மையிலே வந்து நல்ல ரேட்டு வரும், சூப்பராக இருக்கும். ஆனால் அப்புறம் கேசரி லக்ஷ்மி கலாவில் வர்றது. இந்த லக்ஷ்மி கலா அமர்தீப் இவங்கெல்லாம் வந்து ஒரு காம்படிஷன், ஒருத்தனை ஐ மீன் எப்படி சொல்கிறது, போட்டி போட்டு போடுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு ஆட்கள். இவனுக்கு இவன் போட்டி அவன் போடுவான், அவனுக்கு இவன் போட்டி வேறு எதாவது போடுவான். இதே மாதிரி தான் பிஸ்னஸில் அப்படி தானே, ஒரு போட்டி இருக்குன்னு அப்போ தான் நல்ல கலெக்ஷன்ஸ் கிடைக்கும். போட்டி இல்லை அப்படின்னா என் இஷ்டத்துக்கு போல போடுவேன் அப்படின்ற மாதிரி போடுவாங்க. இது ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லி ஆகணும். நம்ம வந்து இந்த யாஸ் ஃபேப்ரிக் அப்டேட் பண்ணோம்ல, அதில் நான் புதுசாக ஒரு கிளாத் வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன். அது வந்து இது மாதிரி தாங்க, ஆயுஷ்மதி. ரேட்டு பார்த்தீங்கன்னா 600 ரேஞ்சில் வரும். எக்ஸாக்டாக இதே மாதிரியே வந்து நமக்கு ஜப்பான் பியூட்டியில் ஒரு கட்டு மட்டும் தந்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க, உண்மையிலேயே பயங்கரமாக வந்தது. எல்லாமே போயிடுச்சு. ஃபீட்பேக் ஒரு 2-3 பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, சூப்பராக இருக்குங்க கிளாத்து, இதே மாதிரி எடுங்க அப்படின்னு. என்ன பண்ணுறது, அவங்க தரணுமே, அது தவறுதெல்லாம் வந்தது. இது பாருங்க, இது பிக் பாஸ்ன்னு தான் நினைக்கிறேன், நந்தினியில் வர்றது. இதெல்லாம் ரேட்டு நல்லா அதிகமாக வரும். ஓகே, இது ஜாரா. ஓகே, நல்லா தான் இருக்கு கலர், ரெட் கலர். இதெல்லாம் பாருங்களேன், இது அழகாக இருக்குல்ல, பார்க்கும்போது வந்து சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், கலர் அப்படியே அழகாக கொண்டு வந்திருக்காங்க. எங்கே பாருங்கள், மெரூன் கலரில் ஆரம்பித்து இந்த லெமன் எல்லோவில் வந்து முடியுது. சரி, அதோட க்ரீனில் வந்து முடியுது. சூப்பராக இருக்குல்ல, ஜாரா. அப்புறம் இதை பாருங்கள், கேசரி லக்ஷ்மி கலா. சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பொங்கலுக்கு இதை வாங்கி செல் பண்ணுங்க, நல்ல ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கும் கிடைக்கும், வாங்குகிற கஸ்டமருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் கலெக்ஷன்ஸ் இருக்கா, நல்ல வேலை கொண்டு வந்தீங்க அப்படின்னு பாருங்க. இது வந்து ப்ளவுஸ் ஏரியா, முகப்பு. ஓகே, அப்புறம் அடிச்சுக்கிறேன். இது என்ன பிராண்டு, ஜாரா. மாருதி வந்து சூப்பராக போடுவாங்க. இதெல்லாம் இருக்குல்ல, பிராசோ, இந்த பிராண்டில் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் குவாலிட்டி. பிராசோலாம் அவங்க சூப்பராக போடுவாங்க.
ஸோ அவங்க தான் வந்து இது எல்லாமே கூட போட்டிருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லை, பிராசோ அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஆனால் ஏகப்பட்டது போடுறாங்க, எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. ஏதோ ஒன்று ஒட்டிகிட்டு இருந்துச்சு. ஓகே, எனக்கு தான் பார்த்துறேன் தெரியல, திடீர்னு என்னமோ வருது. ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போதும். இன்னும் ஒரு 2 பண்டல் இருக்குது, இதையும் பார்த்துருங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 கேரட். ஓ, 2 பண்டலா 24? சூப்பருங்க, நல்ல விஷயமாச்சு. இது பாருங்களேன், 24 கேரட் சூப்பராக இருக்குல்ல, சூப்பரான கலர். கேரட். இது இதோடைய கேட்லாக், நல்லா இருக்குல்ல, பிஸ்தா கிரீன். ஆல்ரெடி ஒன்று பார்த்தோம், அதில் இன்னும் ஒன்று நல்லது. இதெல்லாம் சூப்பராக இருக்கியா, இதெல்லாம் எப்படி தர்றாங்கன்னு தெரியல. எனிவே வர்ற வரைக்கும் சந்தோஷம். ஃப்ளவர் டிசைன் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்கல்ல, ஃப்ளவர்லாம். அருமை. பிளாக் கலர். நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதெல்லாம் நீட்டாக கவர் போட்டு வந்துடும். கவர் எல்லாத்தையுமே இங்கே பாருங்க, எல்லா கவரையும் எடுத்து வச்சிருக்கேன் ஓரமாக பிரித்து. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும் அப்படின்றதுக்காக. கவர் இல்லாமல் அப்படிலாம் வராது, கவரோடு தான் வரும். நம்ம பிரித்து உங்களுக்கு காட்டுறோம் அந்த மாதிரி. இது பாருங்களேன், இது நிறைய பேர் மாடல்லாம் கேட்டிருந்தாங்க, அதுவும் ஒரு வழியாக நமக்கு கிடைக்குது, சந்தோஷம். இது இந்த மாதிரியான கலர் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் தான், சீக்கிரமாக போயிடும். க்ரீன் வித் ரெட் காம்பினேஷன், க்ரீன் வித் ரெட் பார்க்க அழகாக இருக்குல்ல. ஃபைனலாக இது ஓகே. கடைசி பண்டல். இதுல எல்லாம் கொஞ்சம் மிக்சட் மாதிரி தான் இருக்கு. இது இந்த பண்டல் மட்டும் லாஸ்டா பாக்குறோம்ல, இது மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 430 ரேஞ்ச். ஓகேங்களா, எல்லாமே பாத்தீங்கன்னா 430 ரேஞ்ச். இது வந்து பாத்தீங்கன்னா உருவம் இருக்கும். இது ஒண்ணுல மட்டும்தான் அங்க உருவம் இருக்கு. நான் பார்த்ததுலயே இந்த ஒரு சாரி மட்டும் மயில் மாதிரி கொடுத்துருக்காங்க டிசைன். தெரியுதா, இந்த இருக்க பீகாக் டிசைன் மாதிரி. ஆனா என்ன, மயிலுக்கு கால் முளைச்ச மாதிரி இருக்கு. ஐ மீன் மனுஷ கால் முளைச்ச மாதிரி டிஃப்ரெண்டாக தான் இருக்கு. விரும்பினவங்க எடுத்துக்கலாம். இது உருவம். ஓகே, அப்புறம் இது குவாலிட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆனா என்ன பிராண்டுன்றது தான் தெரியல. என்ன பிராண்டுன்றது தெரியல, அதனால தான் வந்து உங்களுக்கு 430. அப்புறம் இந்த இதுவும் அதே தான், ரெண்டும் சேம் தான். மாடல் தான் தெரியல என்ன கம்பெனி அப்படின்னு. பட் குவாலிட்டி எல்லாமே ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சியில் ஏடிஎம். ஸோ உங்களுக்கு 430. ஹோல்சேல் ரேட்டே 430 தான் வரும். அதே ரேட்டே உங்களுக்கு தரோம். இதுவும் ஹோல்சேலாக வாங்குறீங்கன்னா 50 ரூபா, உங்களுக்கு எல்லாத்துலேயுமே 30 ரூபா கம்மியாகும். அப்படின்னா 430 போட்டிருக்கோமோ 400 ரூபாய்க்கு இது வரும். ஹோல்சேல் இந்த மாதிரி எடுக்கிறப்போ ஐஸ்மார்ட் இதில் ஒன்று தான் இருக்குது. ரேட் என்னவோ அதிகம் தான், 650 ரேட்டில் போகிறது. இது ஒன்று இருக்கிறதுனால இது இந்த ரேட்டில் தரேன். அப்புறம் இது சூப்பராக இருக்கா. இது என்னது, சாக்சி அமிர்து ப்ளஸ் சாக்சி, நியாயமான ரேட்டு. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உருவம் பட்டர்ஃப்ளை மாடல். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பியாக வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஆனால் உருவம் உள்ளது தான் இது. இதில் பாருங்கள், பட்டர்ஃப்ளை தான் ஃபுல்லாக. இது ரேட் அதிகம் தான், இருந்தாலும் உருவம் இருக்குன்றதுனால இது ரெண்டுமே உங்களுக்கு. ஏன்னா பெருசாக விரும்புவாங்க நிறைய பேர், ஒரு சில பேர் மேபி விரும்பாமல் இருக்கலாம். இது பிளவுஸ் இருக்கா,
சூப்பராக இருக்குல்ல? வித் ப்ளவுஸா வித்தவுட் ப்ளவுஸா? வித்தவுட் ப்ளவுஸ். ப்ளவுஸ் இருக்கு, ஆனால் வந்து கட் பண்ணியிருக்காங்க. யாரோ தில்லுமுள்ளு வேலை பார்த்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஜப்பான் பியூட்டி மாதிரி தான் எடுத்துக்க முடியும். ஆனால் என்னென்னா இதில் பார்டரில் உங்களுக்கு சிக்னேச்சருக்கு மாதிரி கம்பி வருது. ஓகேங்களா, சிக்னேச்சருக்கு மாதிரி கம்பி வருது. ஸோ அதனால் இது ஒன்று மட்டும் 350 ப்ளவுஸ் இல்லாததுனால. ஓகேங்களா. ஓகே, அடுத்து இது அமர்தீப்பில் சாக்ஷி. சூப்பராக இருக்கா? நல்ல ஒரு நேவி ப்ளூ கலர் சாக்ஷி. அப்புறம் அமர்தீப்பில் ஸ்வீட் ரோஸ். பங்கமாக இருக்குங்க, பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்குது கலர். பார்க்குறதுக்கு நல்லா திக்கான கலராக கொடுத்துருக்காங்க. கிளாத்தும் சூப்பராக இருக்குது. வெறும் 430 ஒரு சாரீ இந்த மாதிரி எடுக்கும்போது. ஹோல்சேலாக எடுக்கிறீங்கன்னா ரேட்டு கம்மியாகும். இதுவும் ஸ்வீட் ரோஸ் தான். இது நிறைய பேருக்கு பிடிக்கும். இதையும் பாருங்கள், அமர்தீப் ஸ்வீட் ரோஸ். ஓகே, ஃபுல்லாக அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு சிலது இருக்குது, அது வந்து நம்ம தனியாக பார்க்கலாம். ஓகேங்களா. ஆனால் இந்த மாடல் கிடையாது, இது அவ்வளோதான். இது முடிஞ்சு. இது இல்லாமல் வேறு வேறு மாடல்லாம் நான் உங்களுக்கு சீக்கிரம் கொண்டு வரேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.